ராம்குமாரின் வாக்குமூலம் ஊடகங்களில் வெளியானது குறித்து தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் சரமாரி கேள்வி எழுப்பியுள்ளது. இது தொடர்பாக வழக்கறிஞர் கிருஷ்ணமூர்த்தி முறையீட்டை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் நாகமுத்து, பாரதிதாசன் ஆகியோர் அடங்கிய அமர்வு மென்பொறியாளர் சுவாதி கொலை வழக்கில் ராம்குமார் தான் குற்றவாளி என முடிவெடுத்தது எப்படி என கேள்வி எழுப்பியது. நீதிமன்றத்தில் வழக்கு வரும் முன்பே ராம்குமார் புகைப்படமும் வாக்குமூலமும் ஊடகங்களில் வெளியானது குறித்தும் குற்றவியல் நடைமுறைகளை அப்பட்டமாக மீறியது குறித்தும் அரசு வழக்கறிஞரிடம் நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். குற்றம் நிரூபிக்கப்படும் முன்பே புகைப்படங்கள் ஊடகங்களில் வெளியானால் அது விசாரணையை பாதிக்கும் என தெரிவித்த நீதிபதிகள் இதுபோன்ற நிகழ்வுகளை வருங்காலத்தில் தவிர்க்கும்படியும் அறிவுறுத்தினர். கேரக்டர் அசாசினேஷன் அந்த விக்டிமை பண்றாங்க. நிர்பயா கேஸ் பொறுத்த வரைக்கும் இன்னி வரைக்கும் ஐடென்டிட்டி சீக்கிரம் தான் வச்சிருக்காங்க. அந்த கேரக்டர் அசாசினேஷன் ஸ்டாப் பண்ணணும். டெட் விக்டிம் ஆயிட்டாங்க. ரெண்டாவது, ஐடி எல்லாத்தையுமே அந்த அக்யூஸ் ராம்குமாரோட ஐடி எல்லாத்தையுமே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இது சம்பந்தமாகவும் உங்க நாலேஜ் நான் கொண்டு வரேன். ஐ எம் பிரிங்கிங் டு யுவர் நாலேஜ் அண்ட் நோட்டீஸ். நீங்க ஆக்ஷன் எடுக்கணும். மூணாவது, இந்த சுவாதியின் மர்டர் கேஸை ஹைகோர்ட் மானிட்டர் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்றேன். ஒரு 2 நிமிஷம் தேர் லார்ட்ஷிப் யோசித்து விட்டு நீங்க ஆத்தரைசேஷனோட வாங்க. வில் கன்சிடர் த மானிட்டர் இன்வெஸ்டிகேஷன். கண்காணிப்புல விசாரணையை கண்காணிக்கிறதுக்கு நான் கன்சிடர் பண்றேன் அப்படின்னு.